ஸோ நாளைக்கு தான் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இவனுக்கும் எனக்கு ஒரு குட்டி சண்டை. ஆனால் என்ன சண்டைங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோஷனோட ஸ்டடி டேபிள் 2. பரவ ரொம்ப பூமர் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த பூமர் அட்வைஸ் தான் எனக்கே தெரியல. இந்த ரூமை கிளியர் பண்ணணும், அதுதான் என்னோட டியூட்டி. முடிஞ்சா கைஸ், செத்து பொழைச்சு வந்திருக்கேன் கைஸ். ஹலோ டேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிகாம் படிக்கிறேன்றது நிறைய பேருக்கு தெரியும். அதில் நம்ம ஃபைனல் இயரே ஃபைனலி வந்தாச்சு. அண்ட் ஃபைனல் இயருக்கு எக்ஸாம்ஸ்க்கு மெயின் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மாதங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நாளைக்கு தான் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம். அதுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்ன மாதிரி பண்ணுறேன், இதெல்லாம் தான் இந்த vlogல இருக்க போகுது. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் vlogsலாம் ஷேர் பண்ணியே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துடுவான் இவன் வேற, எட்டி பார்ப்பான் கடங்க அருணாட்டம். இவனுக்கும் எனக்கு ஒரு குட்டி சண்டை. ஆனால் என்ன சண்டைங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். நாளைக்கு எக்ஸாமை வச்சுட்டு மணி இப்போ 2 ஆகுது. இப்போ வரைக்குமே நான் ஒன்றுமே என்ன நாளைக்கு எக்ஸாம் என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அந்த பாட்டிலை காட்ட அப்படியே வாவ் வாட்டர் பாட்டில். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோஷனோட ஸ்டடி டேபிள் 2. ஸோ வீடியோவில் படிக்கிற மாதிரி காட்ட மாட்டானாமா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறதுனால வீடியோவில் படிக்கிற மாதிரி காட்ட மாட்டானா. கூலாக விளாட்ற மாதிரி ஃபோன் ஒன்ற மாதிரி அப்படி காமிப்பானாமா. யாராவது படிக்கிறத காட்டிக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்களா? நல்லா படிக்கிறத தான் விளாகாவே போடுறேன். இப்போ இவனோட ஸ்டடி டேபிள் பார்த்தீங்கன்னா ராயல் ஓக்னு ஒரு கடையிலேருந்து வாங்கினேன். 7500 ரூபா இருந்துச்சு இந்த ஸ்டடி டேபிள். ஆனால் நான் தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வாங்கினேன். ஏன்னா என் தம்பி லா படிக்கிறான், அவனுக்குன்னு ஒரு ஸ்டடி டேபிள் வாங்கி கொடுத்துட்டா ஃப்ரீயாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆமாம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் அது செட் பண்ணி கொடுத்தான். ஹால்லையே அடி அப்படின்னு அவன் கேட்டான். ஆனால் ஹாலில் தான் நமக்கு நிறையா காற்று வரும், சன்லைட் வரும், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வாங்கி கொடுத்தா 7500 ரூபா இருந்துச்சு. பட் இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டா நம்ம தான் பொம்பளை. ஏன்னா 5 நிமிஷம் கூட உட்கார விட மாட்டான். எந்திரி, என் டேபிள் எப்படி அதை சொல்ல வாய் கூசாமல் சொல்கிறாங்கன்னே தெரியல. பழசெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க சில பேர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென் ஸ்டாண்ட் நான் போய் மினிசோவில் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று அழகழகாக செட் பண்ணி கொடுத்தேன். பென் ஸ்டாண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கீழே இந்த ரொட்டேட்டர் இருக்கிறதுனால நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம் ஒரு பிளேஸ்லனா அழகாக இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது வெயிட் அதிகமாக இருக்கிறனால சுத்த மாட்டேங்குது. அதை தவிர இந்த ஸ்டடி டேபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்சு. இவனுக்கு டைமர் இல்லைன்னா ஓடவே ஓடாது. இதில் வாட்ச் ஒன்றா, இதை தவிர இதில் டைமர் ஓப்பன் பண்ணி அதையும் இங்கே வச்சுருவான். இந்த வாட்சை இங்கே வச்சுருவான். ஸோ நேரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான், நம்ம கரெக்டாக தான் டைம் யூட்டிலைஸ் பண்ணுறோமா வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஐயாதோட ஆப்பிள் ஐஃபோன் வாங்கியிருக்கா. அப்படி நம்மளே இது வரைக்கும் ஐஃபோன்லாம் தொட்டு கூட பார்த்ததில்லை. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஆப்பிள் ஐஃபோனில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்றதை எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் வச்சிருக்கிறான். இது ஆக்சுவலி எனக்கு இவன் வச்சிருக்கும் போது எனக்கு தெரியல. பட் இங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணும்போதே ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன படிக்கணும் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எப்போ எழுதுனதுன்னே தெரியல. இந்த இதெல்லாம் ரோஷனோட ஹேண்ட் ரைட்டிங் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அவன் 11th 12th நல்ல மார்க் வாங்கிட்டு மெரிட்டில் லா சேர்ந்து எப்படி இவ்வளோ தூரம் வரான்னு தெரியல. மொத்தத்தில் இந்த கையெழுத்து இதெல்லாம் முக்கியம் இல்லை போல இருக்கு. திறமை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இவன் தான் பெரிய உதாரணம். நானே ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு சின்ன வயசுலலாம் அடிக்கடி பிளட் ஏற்றுறதுனால எனக்கு இந்த கை மட்டும் சரியாக வராது, ரைட் ஹேண்ட் மட்டும் எழுதையில் சரியாக வராது. ஆமாம், அப்படி ஒன்று சொல்லிக்கிறாங்க. கையெழுத்து நல்லா இல்லைன்னா தலையெழுத்து நல்லா இருக்குமாமா. உனக்கு தலையெழுத்து நல்லா இருக்கு அனுஜமா? அண்ட் இங்கே இங்கே கீழேயும் நமக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கும். அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ நான் இது ஏன் முக்கியமாக வாங்கினேன்னா, ஸ்டோரேஜ் எல்லாம் தேவையில்ல, ஸ்டடி டேபிள் உட்காந்து படிக்க போகிறோம் அவ்வளோதானே நான் நினச்சேன். ஆனால் இவன் லா படிக்கிறனால நான் நிறைய இந்த படத்துலலாம் பார்த்துருக்கேன். லாயர்ஸ்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரூம் ஃபுல்லாக புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் அவனுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இடம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆல்ரெடி இப்போவே அவன் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டான். இல்லை இப்போ என்ன எனக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் உட்காந்து இங்கே படிக்க விட மாட்டேங்கிறான். ஓ ரூமுக்கு போன்னு விரட்டுறான். இப்போ கூட அவன் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பான், இவளை எப்படி விரட்டுறது, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. எப்படிதான் இந்த பசங்களாம் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்கன்னே தெரியல. அண்ட் மீன்வைல் என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா, ரூமில் குப்பை இருக்கா இல்லை குப்பையில் ரூம் இருக்கானே தெரியல. அப்போ ரூமில் குப்பை இல்லை, குப்பையில் தான் ரூம் இருக்கு. உங்க ரூம் மட்டும் நீங்க நல்லா வச்சிருப்பீங்க. இதோட நல்லா இருக்கும். காட்டு பாப்போம் வா. என்னமோ ரூம் நல்லா வச்சிருப்பாங்களாமே, எங்களை பத்தி நமக்கு தெரியாதா?
வாவ், ரூமே சூப்பரா இருக்கு, ஆசையா இருக்குடா. எங்க ரூம்லயாச்சும் பெட் தான் எடுத்து போட்டுருக்கு, உங்க ரூம்ல ரூமே எடுத்து போட்டுருக்கேன். என்னதான் சொன்ன பாத்தியா, இப்படி ஒரு நிலைமையில ரூமை வச்சுட்டு என்ன சொன்ன பாத்தியா, ரூம்ல குப்பையில தான் ரூம் இருக்குன்ட்டு. முதல் அவன் தட்டை பார்க்கணும், மத்தவன் தட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி. பரம் வர ரொம்ப பூமர் ஆயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த பூமர் அட்வைஸ் தான் எனக்கே தெரியல. இந்த ரூமை முதல் கிளியர் பண்ணணும், அதுதான் என்னோட டியூட்டி. சாப்பிட வந்துட்டேன். மணி வந்து 3:30 ஆச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்பவுமே சாப்பிட்றது கிடையாது, மாத்திரை போட்டு அப்படியே ஸ்கிப் ஆயிடுது. அண்ட் வந்து மத்தியானத்துக்கு லஞ்சு வந்து 1 மணிக்கு வரணும்னு நினச்சேன், 3 மணிக்கு தான் வர முடியுது. ஸோ சாப்பிட்டு குளிச்சுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும். இன்னும் ஒன்றுமே உட்காரவே இல்லை படிக்கிறதுக்கு. 2 hours later. வந்து வேகமாக குளிச்சேன் போதோ, ஏன்னா கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருந்தால் மேபி டக்குன்னு அந்த ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும், டக்குன்னு படிக்க முடியுமா, ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிடலான் இருக்கேன். அண்ட் தென் வந்து எழுத வேண்டிய வேலையை நைட்டு முடிச்சுட்டு சீக்கிரமும் தூங்கணும். இப்போ ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம்ன்றது நான் கடைசியாக 10th படிக்கும் போது எழுதினேன், அது 2015 இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 2025, 10 வருஷம் கழிச்சு திரும்பி போய் ஒரு ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம் நான் அட்டன் பண்ண போகிறேன். 22 தான் நம்ம இந்த காலேஜ் சேர்ந்தோம், பாரதாசன் யூனிவர்சிட்டியில் பிகாம் சேர்ந்தோம். கனவு போல் வந்து காலம் ஓடிருச்சு. இப்போ எனக்கு நம்பவே முடியல, நம்ம இப்போ ஃபைனல் இயர், அதையோட வந்து நான் பிகாம் டிகிரியே வாங்கிடுவேன், நானும் கிராஜுவேட் ஆயிடுவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ட்ரீம். 2024 என்னோட ஃபேவரட் ப்ராடக்டாக 2 ப்ராடக்ட் இருந்துச்சு. மாமாத்தோட ஹைட்ரா ஃபுல் பீட்ரூட் சீரம். இது வந்து சீரம் தான், ஆனால் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஸ்கின்ல போட்டோடனே அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்கின் டைட்டண்டாக ஃபீல் ஆகும். அப்புறம் வந்து இது ஸ்டாக் அவுட் ஆனதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில் எனக்கு பயோட்டிக்கோட மார்னிங் நெக்டார் மாய்ஸ்சரைசர் வந்து ப்ரமோஷனுக்கு அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பியே 220 தான். இவ்வளோ பெரிய பாட்டில் வந்து எம்ஆர்பியே 220 தான். அதுவும் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 140, 130 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட கிடைக்கும். நமக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ என்கிட்ட இவ்வளோண்டு தான் இருக்குது, பண்ணால் தான் கொஞ்சமாக வரும். இந்த மாய்ஸ்சரைசர்லாம் பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, அது ப்ரொமோஷன் வந்தது, அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டாச்சா, அதோட அதுக்கப்புறம் நானாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. இது வந்து ரொம்பவே எனக்கு என்னென்னா, இது ரொம்ப திக் க்ரீம் கன்சிஸ்டன்சிலையும் இல்லை, லோஷன் கன்சிஸ்டன்சிலையும் இல்லை, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் இதோட ஸ்மெல்லும் ரொம்ப ஆஹா. தயவுசெய்து என்னை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்பாதீங்க, நானே சொல்கிறேன் என்னை நம்பாதீங்க அப்படின்ட்டு. எனக்கு ரிவ்யூக்கு புது ப்ராடக்ட் வருமா, அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நான் அட்லீஸ்ட் ஒரு 1 week to 10 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருச்சு, இதோட அது பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஸ்கிப் ஆயிடுவேன், அப்புறம் அதுக்கு ஸ்கிப் ஆயிடுவேன், இப்படி மாறிக்கிட்டே இருப்பேன். இதை விட பெட்டராக நான் வந்து எதுவும் ப்ரொமோஷனுக்கு வருது யூஸ் பண்ணி பார்க்குறேன், மாறுறேன் அப்படின்னாலும் நான் மாற்றுவேன். எனக்கு வந்து ஸ்கின் யூஸ்வலாக ரொம்ப ரியாக்ட்லாம் ஆகாது, ஏன்னா ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால. பட் இந்த காம்பினேஷன் ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின்னு, அவங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து தயவுசெய்து பார்த்து யூஸ் பண்ணுங்க, மாற்றி யூஸ் பண்ணி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட ஜெல்லி அண்ட் பட்டர் லிப் பாம். இதோட ரேட் வந்து 120 ரூபா நம்ம தான். ஸோ ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன், ஏன்னா என்னோட புருவம் வந்து கொஞ்சம் கொடுமையான சுச்சுவேஷனில் தான் இருக்கும், ஒன்றுமே புருவமே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து மெபிலைனோட டாட்டூ ஸ்டுடியோவில் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி காஜல் டைப்பில் இருக்குது. அண்ட் வந்து பின்னாடி வந்து இந்த ஸ்மஜர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக ஐப்ரோவில் இப்படி ஃபில் பண்ணிட்டு அண்ட் இதை வச்சு இந்த ஸ்மஜர் வச்சு நம்ம இது பண்ணிக்கணும். உடனே இப்படி தான் இருக்குது என்னோட ஐப்ரோஸ். எனக்கு புரியுது, கரப்பாம்பூச்சி புருவம் மாதிரி தான் இருக்குது, கரப்பாம்பூச்சியை ஓட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது புருவம். ஏன்னா நான் வந்து த்ரெட்டிங் பண்ணலை, த்ரெட்டிங் பண்ணிவிட்டு இது லைட்டாக போட்டு ஸ்மச் பண்ணி விட்டா அருமையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நார்மலாக பக்கையில் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம், 500-600 சம்திங் வரும். இப்போ இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ஷேர் பண்ணி. அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம படிக்க உட்காருவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அங்கே இங்கே போராடி ஸ்டடி டேபிளில் நான் உட்காந்துட்டேன். வெளியே எல்லோரும் பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்க எல்லாருமே ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க, ஐ மீன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன அதில் ஆட் பண்ணி விட சொன்னால் யாருமே ஆட் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க. அட்மின் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு தாட்டி விட்டுறாங்க. ஆனால் வந்து வரலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தான் வந்து எனக்கு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாத்துலேயுமே எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுடா, இது படிச்சுட்டு வந்துரு, இதுன்னு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கனால தான் எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் என்னங்கிறது தெரியுது, ரிசல்ட் வந்துச்சாங்கிறது தெரியுது, இந்த மாதிரி எல்லா கதையும் தெரியுது. அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க எக்ஸல் மார்க் ஷீட்டும் அதுக்கப்புறம் எம்எஸ் வேர்ட்ஸில்
பிஸ்னஸ் ப்ரொபோசலும் ரெண்டுத்தையும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொன்னாங்க அப்படின்னாங்க. டேய் ஒருத்தன் தீஞ்சு போய் வந்திருக்கிறான் பாருங்க. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா? காலேஜ் போயிட்டு மணி இப்போ எக்ஸாக்டாக என்ன? எத்தனை மணிக்கு காலேஜ் போனேன்? 12 hours கழிச்சு வர. எப்படி இருக்கு ஃபீலிங்ஸ்? பழகிருச்சு. சின்ன பையன் வந்து வேலை செய்யறான்னு சொன்னா அசைன்மெண்ட் எழுதணுங்கிறான். சின்ன பையன் குட்ட பையன் எவ்வளோலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணாம பாத்துக்கங்க நீங்க. எப்ப பாரு எங்க ட்ரௌசரை போட்டுக்க வேண்டியது. இன்னொரு வாட்டி எங்க ட்ரௌசரை போட்ட என்ன பண்ணுவேன்? உன் ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுருவேன். சூப்பரா இருக்கும். இந்த டவுசர் தான் நல்லா சுகமா இருக்கு. 2 பாக்கெட் இருக்கு. அது ஜிப்பு வச்ச பாக்கெட்டு. இத்தனைக்கு இது என்ன 150 ரூபா வருமா? இல்ல வந்து ஜிப் இருக்கு, காசு வச்சுக்கலாம், போன் வச்சுக்கலாம், மாதிரி ஜாலியா இருக்குது. இதை போட்டுக்கிட்டா எல்லாம் சேஃபா வச்சுக்கலாம். ஹேண்ட் பேக் தனியா கேரி பண்ண தேவையில்ல. ஏன் இந்த பசங்க ட்ரௌசர்ல மட்டும் இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க? பொண்ணுங்களோட பேண்ட்லயும் சரி டவுசர்லயும் சரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. ஏன்னா பொண்ணுங்க ஹேண்ட் பேக் எல்லாம் வாங்கி அதில் வந்து ஒரு காசு அழிக்கணும். ஸோ சர்ப்ரைசிங்லி என்னோட லேப்டாப்ல வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸல் ரெண்டுமே இருக்குது. யூடியூப்ல பார்த்து அப்படியே பேசிக் மட்டும் கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். யூடியூப்ல பார்த்து இந்த கொடூரமான காண்டாமிருகத்தை மன்னிச்சுக்கோங்க. முன்னாடி சிம்பிளா ஒரு அலைன்மெண்ட் பண்ணுவோமா? அதுக்காக இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுவோம். நல்ல கவனிச்சுங்க. செலக்ட் பண்ணிட்டு Meanwhile, இங்க பாரு, உரிச்சு போட்ட கோழி மாதிரி இருக்கான் பாரு. இல்ல ஏன் இது ஆர்சியல கலாய்க்கிட்டாரு. செட்டிங்ஸ் தான் அப்படிதான் இருக்கும். டோன்ட் வெரி. ஓகே. ஈவினிங் மேலே ஒரு மாதிரி கடுப்பாக டிமோட்டிவேட்டடாக ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு. அதனால வாங்கடா எங்கேயாவது வெளில போயிட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பர்கர் கிங்க்கு ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு வந்துட்டோம். சும்மா இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இந்த மாதிரி கடுப்பாலாம் இருந்துச்சுன்னா நான் உட்காந்தே இருக்க மாட்டேன், வெளில இந்த மாதிரி வந்துடுவேன். சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் கூட ஓரளவு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்டு தொலைடா. முன்னாடி எங்கே போனாலும் நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக போகிறதே அவாய்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஆளாளுக்கு ஃபோனை பார்த்துட்டு எதையாவது மாதிரி உட்காந்துட்டு அமைதியாக வந்துடுவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. நாங்கள் 3 பேரே பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு வந்துடுறோம். அதனால யாருமே தேவைப்படுறது இல்லை. ஸோ ஃபைனலி கைஸ் இட்ஸ் ஆல் டன். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து அதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதினேன். ஒரு 8 பக்கம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எழுதி முடிச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்துட்டேன். ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. வரத்துக்குள்ள பெரிய போராட்டமே ஆயிடுச்சு. என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும். நான் பார்த்தீங்கன்னா மேக்கப் எதுவுமே இல்லாமல் அப்படியே பிச்சைக்கார கோலத்தில் தூங்கி எந்திரிச்ச மூஞ்சோடய வந்திருப்பேன். இந்த மாதிரிலாம் நான் மோஸ்ட்லி எந்த இடத்துக்குமே போக மாட்டேன். ஓரளவாவது ப்ரெசன்டபிளாக பொண்ணு நினைப்பேன். ஆனால் நானே இப்படி இருக்கேன்னா எந்த அளவுக்கு சம்பவம் பெருசுன்னு நினச்சிக்கோங்க. நான் போனப்ப எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க குரூப்பாக உட்காந்து. அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க போல இருக்கு. அண்ட் நானும் போய் ஐக்கியம் ஆகிக்கிட்டேன். அண்ட் இவங்க தான் வந்து வரலட்சுமி அக்கா என்ன மாதிரியே மண்டை வச்சிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் இவங்க தான் வந்து எனக்கு இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லுது. இவங்க சொல்லனா எனக்கு எதுவுமே தெரியாது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அது எனக்கு தெரியவே இல்லை. அதனால நான் வந்து கேரளாவில் இருந்தேன், ஊரில் வர முடியல. அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் நானே வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தேன். அண்ட் இவங்களும் வந்து மிச்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது. அதனால் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நடந்த கூத்தெல்லாம் இன்னைக்கு எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. எப்படியோ ஆனால் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன நிகழ்ச்சி நிரல் இன்னைக்கு நடந்துச்சுன்றத சொல்கிறேன். எப்பா வாந்தி வருது, தலையை சுற்றுது. எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே போகலாம் அங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நான் வீட்டுக்கு விட்டடிச்சு ஓடி போயிடலான்னு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு உடல்நிலை சுத்தமாக சரியில்லை, கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 hours later. கைஸ் செத்து பொழைச்சி வந்திருக்கேன் கைஸ். சத்தியமாக எனக்கு நடந்ததெல்லாம் என்னால் நம்ப கூட முடியல. குளிக்கலை, எதுவுமே பண்ணலை. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4:30 மணி வரைக்கும் அசைன்மெண்ட்டெல்லாம் எழுதிட்டு ஒரு 1/2 hour வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். படுக்கும்போதே மணி 4:45 ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு 6:30க்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் போர்டு எக்ஸாம்லாம் எழுத போவேன் இல்லையா. போர்டு எக்ஸாமுக்கு இருக்கட்டும், செமஸ்டர் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் நான் 2 மணி நேரம் தூங்குறதே எனக்கு ரொம்ப பெருசு. சில நேரம் ஓவர் நைட் தூங்காமல் அப்படியே கூட நான் போயிடுவேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப லாங் போடுமே, ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அலாரம் வச்சுட்டு தூங்கினேன்.
காலையில் வந்து ஏதோ ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் எடுத்து பார்க்குறேன், மணி வந்து 9:45. எனக்கு அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எனக்கு அங்கே எக்ஸாம், இங்கே 9:45. ஆனால் எனக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய டைமே 1 hour ஆகும். உடனே எனக்கு கண்ணிலேருந்து அழுக வருது, தலை சுத்துது, என்ன பண்ண போறேன்னே தெரியல. அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சு சோழி. இதுக்கு மேலே நம்ம கிளம்பிட்டு அங்கே போகிறதுக்கு 11 மணி ஆகிடும், கண்டிப்பாக ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், போயிட்டு ஒன்றுக்கு போயிட்டு பல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணேன். வரலட்சுமி அக்காவுக்கு கால் பண்ணேன். அக்கா என்னக்கா கதை அப்படின்ட்டு. நானே இப்போ தாண்டா வீட்டிலேருந்து கிளம்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இருக்கிற ட்ரெஸ் அப்படியே போட்டு தலையே வாரலை, ஒன்றும் வாரலை, அப்படியே இறங்கி தண்ணி குடிக்கலை, மாத்திரை சாப்பிடல, காலையில் டிஃபன் சாப்பிடல, அப்படியே இறங்கி வண்டியை எடுத்துகிட்டு ஒரு செருப்பு கூட சரியாக போடாமல் அப்படியே நான் கிளம்பி போயிட்டேன். 30 கிலோமீட்டர் என்னமோ ட்ராவல் பண்ணேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் காலேஜ் என் வண்டியிலேயே போயிட்டேன். அவ்வளோ பெரிய ஹைவேஸ் அதெல்லாம் நான் வந்து போவேன், என் வண்டியில் போவேன் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா வேற வழி இல்லை, இவனுங்கெல்லாம் தூங்கி தள்ளுறானுங்க. இவனுங்க கிட்ட கேட்டு அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு இல்லைன்னா ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிட்டு போறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடும். அதனால நான் போயிட்டேன். அப்புறம் நான் போனேன், இப்போ தான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே ஒன்றுமே அவங்க பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அசைன்மெண்ட் முடிச்சதுனால அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சாங்க, நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஸோ அங்கே போனோடனே சும்மா லைட்டாக பண்ணி காமிச்சேன். ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 o'clock போல் விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சைன் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். சத்தியமா இப்போதான் எனக்கு மூச்சே விட முடியுது. போற வழியிலெல்லாம் நான் வந்து கும்பிடாத கடவுள் இல்லை, அல்லா, ஏசப்பா, விநாயகான்னு எல்லாரையும் கும்பிட்டுட்டு போறேன். ஆனா ஒரு வழியா வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். இந்த ஜேர்னியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தோணும். அந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சொன்னதுனால எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.